Hi, hello, welcome. Welcome to our channel Cookiee Tamizha. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சுவையான சுலபமான ராகி தட்டை. இந்த ராகி தட்டையில பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு. இது வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ராகி மாவு வச்சு மத்ததெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா தினமும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ராகி தட்டை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் ராகி மாவு, இதோட அளவு பார்த்தீங்கன்னா 130 கிராம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் அரிசி மாவு. ஃபஸ்ட்டு ராகி மாவை நம்ம சலிச்சுக்கலாம். ஏன்னா அது ஏதாவது குப்பை தூசி ஏதாச்சும் இருக்கும், அதனால நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 டீஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் உப்பை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாவு வந்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்கும். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சிட்டோம். இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து மீடியம் சைஸ் உருண்டைகளாம் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி கவரை மூடி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை டம்ளரில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சப்பாத்தி உருட்டுற கட்டையில் கூட நீங்கள் அழகாக மெல்லிசாக உருட்டிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக நீங்கள் வாழை இலையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை அழுங்க அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால இது ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் இதே மாதிரியே தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா உள்ளே போட்டுக்கலாம். 3 இல்லை 2 போட்டுக்கோங்க போதும். போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படியே பொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி தட்டை ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ராகி மாவு இதெல்லாம் வந்து நம்ம கூழ் செஞ்சு கொடுத்தாலோ எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா தினமும் கூட கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.